வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக போகிற காரணத்தினால நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆகிறோம். அந்த அடிப்படையில் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸ்கேலெல்லாம் சுருக்கிருக்கிறோம். அப்போ கொஞ்சம் தெளிவாக நமக்கு இந்த கான்ட்ராக்டில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 236 அப்படின்ற இடத்த மட்டும் நோட் பண்ணி பார்த்தோன்னா இந்த 236 பல இடங்களில் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் மாறி மாறி இந்த கான்ட்ராக்ட்டுக்கு நடந்து மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கீழே டேட்டு டைம்லாம் தெரியும், இங்கே பார்த்துக்கோங்க. டிசம்பர் 1 மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ஓரளவு சப்போர்ட் கொடுத்து தான் திருப்பி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. டிசம்பர் 8 டிசம்பர் 12, 13, 14 போன்ற அந்த வாரம் முழுவதுமே 236 மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. டிசம்பர் 16 மார்க்கெட்டுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக மாறி இருந்திருக்கு. மறுபடியும் 236 சப்போர்ட் எடுத்து தான் இப்போ மார்க்கெட் 252 வரைக்கும் போயிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு இடமா இந்த கான்ட்ராக்டில் தெரிகிறது நமக்கு பார்க்குறோம். அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் ஒரு நடுத்தர இடமா இந்த 245-46 அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குது. எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு கோடு மட்டும் கிடையாது, அது ஒரு ஜோனா. இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தோன்னா டிசம்பர் 6 மார்க்கெட்டில் இது ஒரு நடுத்தர இடமாக அமைஞ்சது. மார்க்கெட் வந்து 252க்கு மேலே போக முழு முயற்சி கொடுத்துருக்கு. ஒரு சில இடங்களில் இப்போ டிசம்பர் 15 ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா 22 போன்ற தேதியில் மார்க்கெட்டுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதனால் இந்த 245-46 போன்ற இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டுக்கு தற்காலிகமாக நடுவில் ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த 252 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கான்ட்ராக்ட் முழுவதுமே இந்த டிசம்பர் மாதம் என்ன நடந்திருக்குன்னா இந்த 252 உடைக்கிறதுக்கு மார்க்கெட் பலவிதமான முயற்சி எடுத்து அது பலன் கொடுக்காம நிறைய ஃபெயிலியர்ஸும் நடந்திருக்கு. அதனால் இந்த 252 பிரேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்தது 245 அப்படின்னு சொல்லலாம். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த மறுபடியும் 252 பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன தெரியுதுன்னா இந்த கான்ட்ராக்ட்டுக்கு மிக முக்கியமான இடமான 252 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்க முயற்சி செய்யுதுன்னு தெரியுது. ஓரளவு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 254 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 262. எதில் சப்போர்ட் எடுக்கலாம்னா மறுபடியும் கீழே இருக்கிற 245 வரைக்கும் நீங்கள் பை பண்ணி 44 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குறது மார்க்கெட் இன்றைக்கி பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.